ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி பாருங்கள், கத்திரிக்காய் காரக்குழம்பு காராமணி போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டி காராமணி எடுத்து குக்கரில் போட்டு சால்ட்டு போட்டு 2-3 விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ அந்த குழம்பை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்த்துடலாங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கனாக்கா கடுகு போட்டு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டாலும் சரி, இல்லை நறுக்கிக்கிட்டாலும் சரி, வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை போட்டுருவோம். இதில் வந்து கண்டிப்பாக காரக்குழம்பு இருக்கிறனால கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கிட்டு அது ஒரு மணமாக இருக்கும். இப்போ ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயத்தோட பாறை வரைக்கும் நமக்கு அந்த பச்சை வாசம் போயிட்டு உடனே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டுருவோம். தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் பூண்டு பார்த்திங்கனாக்கா கடைசியில் தான் போட போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த வெங்காயம் நல்லா வணங்கிட்டு மஞ்சத்தூள் வாசமும் போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுருவோம். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை கொட்டி அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் கொஞ்சம் லேசாக வந்து ஒரு சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் வேக வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். காரணம் என்னென்னா, கத்திரிக்காய் ரொம்ப சூடுன்றதுனால அந்த தண்ணியை எடுத்துட்டேன். நான் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே போட்டிருக்கேன். காராமணி ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 3 விசில். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், அதே போல் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் அப்பப்போ வந்து அந்த டேஸ்ட்டை பார்த்துக்கலாம். நம்ம என்ன தண்ணி ஊற்றுவோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் இதையோட விடாமல் தண்ணி மட்டும் ஊற்றாமல் தேங்காய் கொஞ்சம், அதாவது ரொம்ப முத்தலை, அதாவது ரொம்ப குப்ரியாகவும் இல்லாமல் ரொம்ப இளம்பதமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிற நல்ல தேங்காவை எடுத்து நல்லா மிக்சியில் வந்து மைய விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ காராமணியை போட்டு மிளகில் கிளறி அது 2-3 கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா தேங்காய் மசாலா. இப்போ இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டோம், குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ குழம்பு மிளகாத்தூள், சால்ட்டு எல்லாம் டேஸ்ட்டு பக்காவாக பார்த்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த புளி கரைசல் கட்டாயம் வந்து காரக்குழம்புனாக்கா புளி இருந்தால் மட்டும்தான் இல்லையா. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொட்டை அளவுக்கு வந்து புளி கரைசல், புளியை ஊற வச்சு அந்த கரைசலை மட்டும் எடுத்து அப்படியே ஊற்றுறோம். இந்த புளியோட கரைசல் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2-3 முறை கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா விழுதா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் அப்படியே எடுத்து ஊற்றணும். இது தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு தோலை உரித்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இப்போ சால்ட் தேவையான அளவு பார்த்துட்டு இந்த பூண்டை வந்து அப்படியே மேலாப்பில் தூவிடுங்க. இந்த பூண்டு வாசம் தான் அப்படி ஒரு மணமாக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் அரைச்ச விழுது தேங்காவை எடுத்து அப்படியே ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ தேங்காவை அரைச்சி நம்ம ஊற்றிட்டுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சோம்னாக்கா அந்த தேங்காவோட இது அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும். பிரிச்சுன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக கொதித்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருவோம். அருமையாக இருக்கும். காராமணி போட்டு கத்திரிக்காய் வந்து புளிக்குழம்புன்றது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது வில்லேஜிலலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான சமையலில் சின்னக்கா சமையல். ஒரு